அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த மாதம் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை. குறிப்பாக இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கார். அதுக்கு அப்புறம் தான் அவர் 11ஆம் இடத்துக்கு போகிறார். முதல்ல 12ஆம் இடம்னா என்னன்னு பார்த்துருவோம். 12 இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் இதில் முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எதிர்பாராத சுப செலவுகள் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ இறை அருளால் நடப்பதற்கான வாய்ப்பு, சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய ஆசையாக இருக்கட்டும், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணுறாங்க 10ஆம் தேதிக்கு அப்புறம். ஆக இந்த மாதம் கார்த்திகை 10க்கு அப்புறம் யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக மூவபிள் அல்லது இம்மூவபிள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமே இல்லை, நீங்கள் பெருசாக ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது உற்பத்தி சார்ந்த துறை மட்டும் இல்லை பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி லாபம், வருமானம் உங்களுக்கு இருக்குது. அதோட இந்த மாதம் உங்களுடைய கல்வி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக எனக்கு அம்மாவால் காரியம் நடக்கணுங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான சுச்சுவேஷன், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். கிரகங்கள் வலிமையானது, நாம் எல்லோரும் சாதாரண மனிதர்கள், அதனால் உங்களுக்கு அதுக்கான பலன்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பார்க்குறார். 5ஆம் இடத்தை இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் குருவும் பார்க்குறாங்க. பொதுவாக தெரிஞ்சுங்க, 5ஆம் இடம் அப்படின்னாலே நம்மளே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம். இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்துக்கும் படுறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி எனக்கு அஃபேர் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ்வில் பிரேக் இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகும். பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக்கப்பான லவ் மறுபடியும் ஒரு ரீயூனியன் ஆகும். இதெல்லாம் இந்த மாதம் ஆறுதலான விஷயங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி 19ஆம் தேதிக்கு அப்புறம் குருவும் பார்க்கறது. நீங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் இந்த சனி குரு பார்வை யாருக்கெல்லாம் கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, ரொம்ப நாளாக நோய் இருக்குது, நோயின் காரணமாக பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரைகளுடைய அளவு இந்த மாதம் குறையும். குறிப்பாக 19ஆம் தேதிக்கு அப்புறம். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு கடன் பெரிய லெவலில் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, எப்போ அடைக்கணும் எப்படி அடைக்கணும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் கடனும் குறைவதற்கான வாய்ப்பு. இது அத்தனையும் உங்களுக்கு சாதகமான பலன்கள். அது மட்டுமல்ல, உடம்புல நோய் ஏற்பட்டாலும் பெரிய லெவலில் குணமாகும். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் தான், ஏன்னா சனி உங்களுக்கு 6ஆம் அதிபதி, அவர் போய் உங்களுக்கு 8ல் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியரில் கை வைக்க தயங்க மாட்டார். ஆக யாரெல்லாம் நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ஆர் எனி அதர் எம்என்சியில் இருக்கிறீங்களோ வேலையில் கவனம். எனக்கு பெர்மனண்ட் ஜாப், நான் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிற சிந்தனை எண்ணங்கள் வேண்டாம். எந்த துறையில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட வேண்டிய சொல்ல வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஐடியலாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் அல்லது வேலையின் காரணமாக லாங் லீவ் போட வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் இருக்கிறவங்க ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறது, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ பெருசாக இந்த மாதம் எதிர்பார்க்க வேண்டாம். ஜாப் இருக்காங்கிறத மட்டும் மெயினாக பாருங்கள். கொலீக் சப்போர்ட் பண்ணலை, சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணல, சபார்டினேட் ஒர்க் பண்ணலை, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லாருடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்தாலும் வேலையில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது.
அதனால் பொறுமை நிதானமாக இருங்க. ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா காலதாமதமாகும். அது மட்டுமல்ல, ஏதாவது பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிட்டன் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கும். அதோட முதல்ல பார்த்தோம் குரு நம்ம ராசியில் இருந்தாலும் என்ன பலன்னு. அது மட்டுமல்ல, குரு பகவான் 11ஆம் இடத்துல 19ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு, குழந்தைக்கு குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். இது அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக யாரையா பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணிங்கனாலும் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய சுச்சுவேஷன், இதெல்லாம் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்த நீங்கள் பிஸ்னஸ்லேயுமே QG இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நீங்கள் இந்த மாதம் ஷேரில் ஏதாவது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கார்த்திகை 19க்கு அப்புறம் பண்ணுங்கள். நார்மலாக உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா, நார்மலாக ரொட்டீனாக லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள், போதுமானது. பெருசாக ஒன்றும் நம்ம பண்ணாலும் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல தொடர்பு கிரகங்கள், ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம், இன்னொரு பக்கம் வேலையில் பிரச்சனைகள், இப்படி மாறி மாறி இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு பகவான் 2 ராசியில் சஞ்சரிக்கிறார், புத பகவான் 3 ராசியில் சஞ்சரிக்கிறார், செவ்வாய் பகவான் 2 ராசியில் சஞ்சரிக்கிறார். இப்படி கிரகங்கள் மாறி மாறி சஞ்சரிப்பது மாறுபட்ட பலன்களை இந்த மாதம் நமக்கெல்லாம் செய்கிறதுக்கு கிரகங்கள் தயாராக இருக்காங்க. அதனால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. ஃபைனான்சியலாக பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லைனால் கூட நீங்கள் இந்த மாதத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கோ அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செலிப்ரிட்டியுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருந்தால் கூட அதுலேயுமே நீங்கள் திருப்தியற்ற சூழ்நிலை தான் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி அல்லது பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அதனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் போக வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அது மாதிரி தான் கிரகங்களுடைய சுச்சுவேஷன் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். எங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கோ முருகனுடைய தரிசனம் முக்கியம். குறிப்பாக பெருமாள் கோயிலில் நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை காட்டும் சக்கரத்தாழ்வரை நல்லா கும்பிடுங்க. அத்தனை பிரச்சனைகளை நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.